அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? சட்டைய கழட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி சினிமாவுல நம்ம டயலாக் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையாலுமே தமிழ்நாடு அரசு இப்ப ஒரு ஏட்டையாவ சட்டைய கழட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு ஏட்டையா டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காரு. என்னப்பா ஒரு காவலர் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதுக்கு இவ்வளவு ஆர்வமா பேசுற அப்படின்னா, உண்மையா நான் பல வருடங்களா வருத்தப்பட்டிருக்கேங்க. இந்த அரசு ஊழியர்கள், இந்த காவலர்கள் இவங்கலாம் தப்பு செஞ்சா ஏன் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? அதிகபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்ல எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிடுவாங்க. டிஸ்மிஸ் அப்படிங்கிறது பண்ணப்பட்டதே கிடையாது. என்ன குற்றமா இருந்தாலும் அரசாங்கம் இந்த அரசு அதிகாரிகளை டிஸ்மிஸ் அப்படிங்கிறது பண்ணதே கிடையாது. லாக்அப் டெத் நடந்திருக்கும். அந்த விஷயத்துல கூட அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த காவலரை சஸ்பெண்ட் தான் பண்ணும். இந்த திமுக ஆட்சியில 5 வருஷத்துல எவ்வளவு காவலர்கள், எவ்வளவு அதிகாரிகள், எவ்வளவு குற்றங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். இந்த காவலர்கள் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில மட்டும் ஒரு 25க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்களை செஞ்சிருக்காங்க, லாக்அப் கொலைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம எடுத்து பேசணும். அதுல கூட ஒரு நபர் கொலை செய்யப்பட்ட அந்த விஷயத்துல கூட இந்த திமுக அரசு ஏதாவது ஒரு காவல் அதிகாரி மேல, காவலர் மேல வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்களா? யாரையாவது டிஸ்மிஸ் பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரையும் டிஸ்மிஸ் அப்படிங்கிறது பண்ணதே கிடையாது. அதிகபட்ச தண்டனை ஒரு அரசு அதிகாரியா நீங்க மாறிட்டீங்க, அரசு ஊழியரா மாறிட்டீங்க அப்படின்னா இந்த அரசு வந்து அதிகபட்ச தண்டனையா சஸ்பெண்ட் அப்படிங்கறத மட்டும் தான் பண்ணும். அதுதான் எல்லா அரசாங்கமும் பண்ணிட்டு இருந்தது. அதனாலேயே என்னடா அது கவர்மெண்ட் வேலையில இருந்தா என்ன தப்பு பண்ணாலும் இந்த அரசாங்கம் நடவடிக்கையே எடுக்காதா? ஏன் டிஸ்மிஸ் அப்படிங்கிற வார்த்தை இந்த அரசு வாயிலிருந்து வராதா? டிஸ்மிஸ் அப்படின்னு இந்த அரசு கையெழுத்தே போடாதா அப்படின்னு நான் என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு குமுறல் இருந்தது. பட் அந்த குமுறல் இப்போ தீர்ந்திருக்கு. நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். சென்னையில வடபழனி காவல் நிலையத்தை சேர்ந்த வேலப்பன் அப்படிங்கிற ஒரு ஏட்டை ஹெட் கான்ஸ்டபிள் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஒரு 16 வயது சிறுவனுக்கு வந்து மதுவை கொடுத்து அவனை மிரட்டி குடிக்க வச்சு அவனை பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாரு. சோ அந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு முதற்கட்டமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் மேல போக்சோ வழக்கு பதியப்பட்டது, நடவடிக்கை எடுத்தாங்க, சஸ்பெண்ட் அப்படிங்கிறத பண்ணாங்க. ஆனா என்னங்க சஸ்பெண்ட், என்ன சஸ்பெண்ட்? இத மாதிரி நீங்க சஸ்பெண்ட் பண்ணதான் இன்னும் காவலர்கள், இன்னும் அரசு ஊழியர்கள் வந்து அதிகமா குற்றம் செய்றாங்க. ஏன் டிஸ்மிஸ் பண்ண மாட்டீங்களா? வேற நடவடிக்கையே எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நானும் பேசியிருந்தேன். பட் முதல் நாள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார் அந்த வேலப்பன் அப்படிங்கிற ஏட்டையா. ஆனா நேத்தி சாயங்காலம் என்ன செய்தி வெளியாச்சு அப்படின்னா, அந்த வேலப்பன் அந்த ஏட்டையாவை டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. உண்மையாலுமே 100% இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்பா அப்படின்னா, அப்பதான் அடுத்த காவலருக்கு தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. என்னதான் இருந்தாலும் சஸ்பெண்ட் தானே பண்ணுவாங்க, அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வராது. அப்பதான் அரசு ஊழியருக்கு தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுரும் அப்படிங்கிற பயம் மனசுக்குள்ள வரும். நம்ம தப்பு செஞ்சா நம்மள இந்த அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணும் அப்படிங்கிற பயம் வந்தாதான் இந்த காவலர்களும் சரி, இந்த அரசு ஊழியர்களும் சரி சரியா நடந்துப்பாங்க. இத செஞ்ச தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், திமுக அரசுல எந்த அளவுக்கு குற்ற சம்பவங்கள் நடந்ததோ, எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் நடந்ததோ, போதைப் பொருள் நடமாட்டம் இருந்ததோ, அதே விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆட்சி மாறிடுச்சு, ஆனா காட்சிகள் மாறல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான முயற்சியை எடுத்தாங்க அப்படிங்கிறதா நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது வந்து ஏட்டையா வேலப்பனை டிஸ்மிஸ் பண்ணது வந்து அதுக்கான முயற்சியை தாவேக அரசு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான். ஆனா இப்ப கூட இப்போ ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள கூட பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது திமுக ஆட்சியில என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாமே இந்த தாவேக ஆட்சியிலும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் அந்த நியூஸ் எல்லாம் படிக்கிறப்போ நமக்கு தோணுது. நம்ம திமுக ஆட்சியில என்ன சொன்னோம்? போதையை அப்படியே சும்மா போதையை போட்டுட்டு எதுக்காக வெட்டுறோம்னு தெரியாம ரோட்ல உட்காந்துருந்தாங்க, டீ கடையில உட்கார்ந்தவங்க எல்லாம் போய் வெட்டுறான் அப்படின்னு கேள்விப்பட்டோம்ல. அதே மாதிரி தென்காசியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போதையை போட்டுட்டு போய் கல்யாண மண்டபத்துல ஏதோ பிரச்சனை, அதுல போதையை போட்டுட்டு போய் ஒரு 6 பேரை வந்து வெட்டியிருக்கான். அதாவது அந்த கஞ்சா போதையில வெட்டியிருக்கான். அந்த சண்டைலாம் நடந்திருக்கு. சரி, கல்யாண மண்டபத்துல இருந்தவங்க கூட தான் உனக்கு பிரச்சனை, ஏதோ சொந்தக்காரன் பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டா, அங்க வெட்டினது பத்தாது அப்படின்னா அந்த போதை தீராம வெளியில ரோட்ல போயிட்டு இருந்த 3 பேரை வந்து இத மாதிரி கண்ணா புண்ணான்னு போயிட்டு வெட்டி இருக்கான். இதுதான் திமுக ஆட்சியிலும் நடந்தது. இப்ப திரும்ப அதே சம்பவம், அதே மாதிரியான சம்பவம் இப்ப தாவேக ஆட்சியிலும் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு 16 வயது சிறுமி வந்து காரணமே தெரியாம கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை தேடி போனோம்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தெரியும்.
அந்த விஷயம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. மீடியாவோட போக்கஸ் அங்க போகல. சோ மீடியா போக்கஸ் அங்க போச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், காவலர்கள் இவங்களுக்குலாம் ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகும்ல. எப்படி இந்த சம்பவம் நடந்தது, எப்படி நடக்க விட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிரஷர் உருவாகும்ல. சோ அப்படி உருவாயிடக்கூடாது, இந்த விஷயம் மீடியா போக்கஸுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை வெளியில தெரியாம மூடி மறைப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய காவலர்களும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பண்ணியிருக்காங்க. இதுதான் திமுக அரசுலயும் நடக்கும். சோ இதுதான் இப்ப தாவேக அரசுலயும் நடக்குது. ஒரு கட்சி நினைச்சா மட்டும், ஒரு கட்சி ஜெயிச்சா மட்டுமே தமிழ்நாட்டை நல்லாட்சி கொடுத்துட முடியுமா அப்படின்னா அது எந்த கட்சியாலையும் முடியாது. கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவலர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நேர்மையா, ஓரளவுக்கு நியாயத்தின் பக்கம் நின்னா மட்டும்தான் ஒரு சரியான ஆட்சி கொடுக்க முடியும். அதே மாதிரி அதிகாரிகள் மனசுல, காவலர்கள் மனசுல ஒரு பயம் இருக்கணும். நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற பயம் இருக்கணும். அதை தாவேக அரசு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிக்கும், ஒவ்வொரு காவலர்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஏன் அப்படின்னா திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவ்வளவு இருந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இங்க காவலர்களுக்கு பயம் கிடையாது. ஸ்டாலினுக்கு காவல்துறையில என்ன நடக்குது, கையில வச்சிருந்த காவல்துறையை தன்னுடைய கையில வச்சிருந்த ஸ்டாலினுக்கு காவல்துறையில என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாது. எந்தெந்த துறையில யார் யார் அதிகாரியா இருக்காங்கன்னு கூட தெரியாது. சோ அதனாலதான் காவலர்கள் ரொம்ப இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுல அவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தது. சோ அதே தவிர தாவேக அரசும் செய்யாம அதிகாரிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சாங்க அப்படின்னாவே இங்க இருக்கக்கூடிய பாதி குற்ற சம்பவங்களை குறைக்க முடியும். ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க. ஆல்ரெடி ஆட்சிக்கு 20 நாள் ஆயிடுச்சு. நாங்க போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க டைம் எடுத்துட்டு இருக்கோம், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தடுக்க டைம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. நீங்க மத்த துறையில எங்களுக்கு 1 மாசம் டைம் தேவைப்படுது, 2 மாசம் டைம் தேவைப்படுது, இல்ல 6 மாசம் டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றத மக்கள் ஏத்துப்பாங்க. பட் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில மக்கள் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. சோ உடனடியா இதை சரி செய்ய வேண்டியது தாவேக அரசுடைய, தமிழ்நாடு அரசுடைய கடமை அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கவின் ஆணவ படுகொலை மறந்திருக்க மாட்டோம். திருநெல்வேலியில நடந்தது, ஜூலை மாதம் நடந்தது. சோ அதை யாருமே மறந்துருக்க மாட்டோம். சுர்ஜித் அப்படிங்கிற ஒருத்தன் போயிட்டு இந்த கவின் அப்படிங்கிற ஒரு ஐடில வேலை பார்த்துட்டு இருந்த நபரை ஆணவ படுகொலை, தங்கச்சி எலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொன்னா அந்த விஷயம்லாம் தெரியும். சோ அந்த விஷயத்துல அந்த சுர்ஜித்தை காவல்துறை கைது பண்ணாங்க, அவங்களுடைய அப்பாவை கைது பண்ணாங்க. ஆனா அவங்களுடைய அம்மாவை காவல்துறை கைது பண்ணவே இல்லை. இதுல அந்த சுர்ஜித்துடைய அப்பாவும் எஸ்ஐ, அவங்க அம்மாவும் எஸ்ஐயா இருந்தவங்க. பட் ஏன் கைது பண்ணல அப்படிங்கிறது தெரியாமலே இருந்தது, வெளியில பேசப்படாமலே இருந்தது. அதுக்கு முக்கிய காரணமா என்ன இருந்தது அப்படின்னா, ஏன் கைது பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா காவல்துறை கைது பண்ணாம இல்ல, நம்ம தமிழ்நாடு அரசு, திமுக அரசு கைது பண்ணாம இருந்திருக்காங்க. அந்த அம்மா ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. சோ அவங்கள கைது பண்ணா அந்த சமூகத்துடைய ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடும். சோ அதனால அப்படியே ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசு ஓட்டுக்காக, ஜாதி ஓட்டுக்காக அந்த அம்மா அதாவது சுர்ஜித்துடைய அம்மா கைது பண்ணாம இருந்தாங்க. பட் இப்போ தாவேக அரசு வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா தலைமறைவா இருந்த அவங்கள, அந்த சுர்ஜித்துடைய அம்மாவை ஆணவ படுகொலையில அவங்களுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்ட அந்த அம்மாவை இப்போ தாவேக அரசு கைது பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே வரவேற்கத்தக்க விஷயம். எனக்கு ஜாதி ஓட்டுலாம் வேணும். இப்போ திமுக அந்த ஜாதி ஓட்டு அப்படின்னு பாக்குறப்ப தாவேகவும் அதை பார்க்கலாம்ல, இவங்களை கைது பண்ணா இந்த சமூக ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு. பட் அப்படிலாம் பார்க்காம இல்ல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மாசமா தலைமறைவா இருந்தவங்கள இப்ப கைது பண்ணியிருக்காங்க. அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு திருமாவளவன் சொல்லியிருக்காரு, நான் தாவேக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பேசிட்டு இருந்தேன், சோ அதனாலதான் இப்ப கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க அழுத்தம் கொடுங்க, என்ன கொடுங்க, ஆனா நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல. ஏன் இதே அழுத்தத்தை உங்களால திமுக ஆட்சியில கொடுக்க முடியல, திமுகவுக்கு கொடுக்க முடியல, எம்.கே. ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ ஏன் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை நீங்க கொடுத்தும் அதை அழுத்தமாவே திமுக அரசு எடுத்துக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டுவோம், தவறு யார் செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம். நன்றி.